10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 விருந்து போற்றுதும் முன்பின் அறியாதவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர். விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். திருவள்ளுவர் இல்லறவியலில் விருந்தோம்பலை வலியுறுத்த ஓர் அதிகாரத்தையே அமைத்திருக்கிறார். இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்கிறார் வள்ளுவர். முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்பக் குழையும் அனிச்சம் என்ற குறளில் வள்ளுவர் எடுத்துரைக்கிறார். தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று கண்ணகி வருந்துவதாக சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் விருந்தினரை போற்றிப் பேணல் தமிழர் மரபு என்று இளங்கோவடிகள் கூறுகிறார். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகலும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கம்பராமாயணம். கலிங்கத்துப் பரணியிலும் செயங்கொண்டார் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முக மலர்ச்சியை உவமையாக்கியுள்ளார். விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலிங்கத்துப் பரணி. தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படையாகும். அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கும் கொடுப்பர் நல்லோர். அத்தகையோரால்தான் உலகம் நிலைத்திருக்கிறது என்பதை உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது எனத் தமியர் உண்டலும் இலரே. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இதனை கூறியுள்ளவர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. விருந்தோம்பல் என்பது பெண்களின் சிறந்த பண்புகளுள் ஒன்றாக கருதப்படுகிறது. நடு இரவில் விருந்தினர்கள் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு குடும்பத் தலைவிக்கு உண்டு. இதனை அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் என்ற நற்றிணை வரிகள் குறிப்பிடுகிறது. பண்டைத் தமிழர் வீட்டிற்கு வந்த விருந்தினர் திரும்பிச் செல்லும்போது அவர்களை பிரிய மனமின்றி வருந்தினர். மேலும் வழியனுப்பும் போது அவர்கள் செல்லவிருக்கிற 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரை 7 அடி நடந்து சென்று வழியனுப்பினர். இதனை காலின் 7 அடி பின் சென்று என்று பொருநராற்றுப்படை நூல் குறிப்பிடுகிறது. வீட்டிற்கு வந்தவருக்கு வறிய நிலையிலும் எவ்வழியிலேனும் முயன்று விருந்தளித்து மகிழ்ந்தனர் நம் முன்னோர். தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த தினையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தாள் தலைவி. இதனை குறள் உணங்கு விதை தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இவள் என்று புறநானூற்று வரிகள் குறிப்பிடுகிறது. நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த பழைய வாளை பணயம் வைத்தான் தலைவன். இன்றும் விருந்தினர் வந்ததால் தன் கருங்கோட்டுச் சீறியாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. நெருணை வந்த விருந்திற்கு மற்று தன் இரும்புடை பழவாள் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டுச் சீறியாழ் பணயம். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் தானியமில்லை. எனவே அன்று விதைத்துவிட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து விருந்து படைத்த திறம் பெரிய புராணத்தில் காட்டப்படுகிறது. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல்மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்கிறது சிறுபாணாற்றுப்படை. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள்சரடு. இக்கவிதையை எழுதியவர் அம்சப்பிரியா.
இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததை பலர்புகு வாயில் அடைப்பக் கடவுணர் வருவீர் உளீரோ என்ற குறுந்தொகை அடிகள் புலப்படுத்துகின்றன. மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று கொன்றை வேந்தனில் ஔவையார் பாடியுள்ளார். ஔவையார் பாடிய தனிப்பாடலில் வரகரிசிச் சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முறமுறெனவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்து இட்டான் ஈது எல்லா உலகு பெறும் என்று ஔவையார் கூறுவதிலிருந்து வள்ளல்களால் விருந்தினர் போற்றப்பட்டதை அறிய முடிகிறது. சங்க காலத்தில் இருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினர்களை போற்றினர். விருந்து புறப்பது குறைந்ததால் சத்திரங்கள் பெருகின. நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலங்களில் மிகுதியான சத்திரங்கள் வழிச்செல்வோர்க்காக கட்டப்பட்டன. புதியதாக வருவோர் தங்குவதற்கு வீட்டின் முன்புறம் திண்ணையும் அதில் தலை வைக்க திண்டும் அமைத்தனர். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது நம் மரபாக கருதப்படுகிறது. அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. இட்டதோர் தாமரைப்பூ இதழ்விரி திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும். இவ்வரிகளை எழுதியவர் பாரதிதாசனார். காசி காண்டம். விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருந்துற நோக்கல் வருக என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் பொருந்து மற்று அவன் தன் அருகுற இருத்தல் போமெனில் பின் செல்வதாதல் புரிந்து நன் முகமன் வழங்கல் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. இதனை எழுதியவர் அதிவீரராம பாண்டியர். சொல்லும் பொருளும் அருகுற அருகில் முகமன் ஒருவரை நலம் வினவிக் கூறும் விருந்தோம்பல் சொற்கள். இலக்கணக் குறிப்பு: நன்மொழி பண்புத்தொகை. வியத்தல் தொழிற்பெயர். நோக்கல் தொழிற்பெயர். எழுதல் தொழிற்பெயர். உரைத்தல் தொழிற்பெயர். செப்பல் தொழிற்பெயர். இருத்தல் தொழிற்பெயர். வழங்கல் தொழிற்பெயர். பகுபத உறுப்பிலக்கணம். உரைத்த உரை கூட்டல் இத் கூட்டல் இத் கூட்டல் ஆ உரை பகுதி. இத் சந்தி. இத் இறந்த கால இடைநிலை. ஆ பெயரெச்ச விகுதி. வருக வா வரு கூட்டல் கா வா பகுதி. வரு எனத் திரிந்தது விகாரம். கா வியங்கோள் வினைமுற்று விகுதி. ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தம் ஆகும். முப்பழமொடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் விவேக சிந்தாமணி. நூல்வெளி. காசி நகரத்தின் பெருமைகளை கூறும் நூல் காசி காண்டம். இந்நூல் துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண்புகள் வாழ்வியல் நெறிகள் மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது. இல்லொழுக்கங்கூறிய பகுதியில் உள்ள 17வது பாடல் இங்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர் தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இவர் இயற்றிய நூலே காசி காண்டம். அதிவீரராம பாண்டியரின் மற்றொரு நூலான வெற்றி வேட்கை என்றழைக்கப்படும் நருந்தொகை சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. சீவளமாறன் என்ற பட்டப்பெயரும் அதிவீரராம பாண்டியருக்கு உண்டு. நைடதம், லிங்க புராணம், வாயு சம்கிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம் ஆகியனவும் இவர் இயற்றிய நூல்கள் ஆகும்.
மலைப்படுகடாம் அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி கன்று எரி ஒள் இனர் கடும்பொடு மலைந்து சேந்த செயலைச் செப்பம் போகி அலங்கு கலை நரலும் ஆரிப்படுகர் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி நோனாச் செருவின் வலம்படு நோன்தாள் மான விரல்வேல் வைரியம் தானே. நும் இல் போல நில்லாது புக்கு கிளவிர் போல கேளாது கெழீஇ சேட்புலம்பு அகல இனிய கூறி பரூஉக் குறைபொழிந்த நெய்க்கண் வேவையொடு குரூஉக்கண் இரடிப் பொம்மல் பெருகுவேர். இதனை எழுதியவர் பெருங்கௌசிகனார். சொல்லும் பொருளும் அசையி இளைப்பாரி கடும்பு சுற்றம் ஆரி அருமை வைரியம் கூத்தர் இரடி திணை அல்கி தங்கி நரலும் ஒலிக்கும் படுகர் பள்ளம் வேவை வெந்தது பொம்மல் சோறு. இலக்கணக் குறிப்பு அசையி சொல்லிசை அளபடை கெழீஇ சொல்லிசை அளபடை. பகுபத உறுப்பிலக்கணம் மலைந்து மலை கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத் கூட்டல் உ மலை பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத் இறந்த கால இடைநிலை உ வினையெச்ச விகுதி. பொலிந்த பொலி கூட்டல் இத் இந்து கூட்டல் இத் கூட்டல் ஆ பொலி பகுதி இத்து சந்தி இந்த் ஆனது விகாரம் இத் இறந்த கால இடைநிலை ஆ பெயரெச்ச விகுதி. ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தே சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம் நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் ஆற்றுப்படை. நூல்வெளி பத்துப்பாட்டு நூல்களுள் ஒன்று மலைப்படுகடாம். 583 அடிகளைக் கொண்ட இது கூத்தராற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகிறது. மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பலவகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைப்படுகடாம் என்று கற்பனைநயம் வாய்ந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாகக் கொண்டு இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் பாடியது மலைப்படுகடாம் ஆகும். கோபல்லபுரத்து மக்கள் கோபல்லபுரத்து மக்கள் இக்கதையை எழுதியவர் கி. ராஜநாராயணன். கோவில்பட்டியைச் சுற்றிய வட்டாரப் பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம் ஆகும். காய்ந்தும் கெடுக்கிற பெய்தும் கெடுக்கிற மழையைச் சார்ந்து வாழ்கிற மானாவாரி மனிதர்களின் வாழ்க்கையைச் சொல்லும் இலக்கியங்கள் இவை. கரிசல் மண்ணின் படைப்பாளி கு. அழகிரிசாமி கி. ராஜநாராயணனுக்கு முன் எழுதத் தொடங்கியவர். கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கி. ராஜநாராயணன். அந்த கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றளவும் தொடர்கிறது. பா. செயப்பிரகாசம், பூமணி, வீர வேலுச்சாமி, சோ. தர்மன், வேல ராமமூர்த்தி இன்னும் பலரின் மூலமாக கரிசல் இலக்கிய பரம்பரை தொடர்கிறது. வட்டார வழக்கு சொற்கள் பாச்சல் பாத்தி பதனம் கவனமாக நீத்துப்பாகம் மேல்கஞ்சி கடிச்சு குடித்தல் வாய் வைத்து குடித்தல் மகுளி சோற்றுக்கஞ்சி வரத்துக்காரன் புதியவன் சடைத்து புளித்து சலிப்பு அழுக்கம் அழுத்தம் அணுக்கம் தொளவட்டையில் தொலைவில். நூல்வெளி கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தைத் தொடர்ந்து எழுதப்பட்ட கதையே கோபல்லபுரத்து மக்கள். ஆசிரியர் கி. ராஜநாராயணன் தன் சொந்த ஊரான இடைச்செவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையையும் புகுத்தி இந்நூலினை படைத்துள்ளார். இதன் ஒரு பகுதியே இங்கு பாடமாக அமைந்துள்ளது. இந்நூல் இந்திய விடுதலைப் போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது.
கோமல்லபுரத்து மக்கள் 1991ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதினை பெற்றது. கோமல்லபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் கரிசல் எழுத்தாளர் கி. ராஜநாராயணன். 20க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ள இவரின் கதைகள் ஒரு கதை சொல்லியின் கதைப்போக்கில் அமைந்திருக்கும். கி. ராஜநாராயணன் கதைகள் அனைத்தும் கி. ராஜநாராயணன் கதைகள் என்னும் தலைப்பில் தொகுப்பாக வெளிவந்துள்ளன. இவர் கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியுள்ளார். இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன. எழுத்துலகில் இவர் கீரா என்று குறிப்பிடப்படுகிறார். கரங்கு இசை விழவின் உறந்தை. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. இவ்வரிகள் குறிப்பிடுவது திருச்சி மாவட்டத்தின் உறையூர். திறன் அறிவோம். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது டேஷ். சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது சிற்றூர். அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது டேஷ். அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருபு. காசிக்காண்டம் என்பது டேஷ் பாடும் நூல் ஆகும். காசிக்காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் ஆகும். விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை இன்மையிலும் விருந்து. மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் முக்கூடற் பள்ளு. கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும். குத்தி உலையிலிட ஊரடங்கும். ஓர் அகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும். இப்பாடலை பாடியவர் காளமேகப் புலவர். கலைச்சொல் அறிவோம். செவ்விலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர். காப்பிய இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர். பக்தி இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர். பண்டைய இலக்கியம் ஆன்சியன்ட் லிட்ரேச்சர். வட்டார இலக்கியம் ரீஜனல் லிட்ரேச்சர். நாட்டுப்புற இலக்கியம் ஃபோல்க் லிட்ரேச்சர். நவீன இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர். நூல் நூலாசிரியர் திருக்குறள் தெளிவுரை வ. உ. சிதம்பரனார். சிறுவர் நாடோடிக் கதைகள் கி. ராஜநாராயணன். 6ஆம் திணை மருத்துவர் கு. சிவராமன். நூல் நூலாசிரியர் தொல்காப்பியம் தொல்காப்பியர். அகத்தியம் அகத்தியர். திருமுருகாற்றுப்படை நக்கீரர். பொருநராற்றுப்படை முழத்தாமக்கண்ணியார். சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார். பெரும்பானாற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். முல்லைப்பாட்டு நப்பூதனார். மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார். நெடுநல்வாடை நக்கீரர். பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். மலைபடுகடாம் அல்லது கூத்தராற்றுப்படை பெருங்கௌசிகனார். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். மணிமேகலை சீத்தலை சாத்தனார். சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். குண்டலகேசி நாதகுத்தனார். பெருங்கதை கொங்குவேல். சூளாமணி தோளாமொழி தேவர். வளையாபதி ஆசிரியர் இல்லை. உதயனகுமார காவியம் ஆசிரியர் இல்லை. நாககுமார காவியம் ஆசிரியர் இல்லை. யசோதர காவியம் ஆசிரியர் இல்லை. நீலகேசி ஆசிரியர் இல்லை. குறிஞ்சிப்பாட்டு கபிலர். நருந்தொகை அதி வீரராம பாண்டியர். நன்னெறி சிவபிரகாசர். நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர். உலக நீதி உலகநாதர். வீர சோழியம் புத்தமித்திரர். அவிநயம் அவிநயனார். நரிவிருத்தம் திருத்தக்க தேவர்.
யாப்பருங்கலம் அமிர்தசாகரர் யாப்பருங்கலக்காரிகை அமிர்தசாகரர் கம்பராமாயணம் கம்பர் திருக்கை வழக்கம் கம்பர் ஏர் 70 கம்பர் சிலை 70 கம்பர் சரஸ்வதி அந்தாதி கம்பர் சடகோபர் அந்தாதி கம்பர் ராமகாதை கம்பர் நேமிநாதம் நேமிநாதர் வச்சனந்தி மாலை குணவீர பண்டிதர் நன்னூல் பவனந்தி முனிவர் நம்பியக பொருள் நாற்கவிராச நம்பி சூடாமணி மண்டலபுருடர் கந்தபுராணம் கச்சியப்ப சிவாச்சாரியார் பெரிய புராணம் சேக்கிலார் திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர் திருவுந்தியார் திருவியலூர் உய்யவந்த தேவர் திருக்களிற்றுப்பாடியார் திருவியலூர் உய்யவந்த தேவர் சிவஞான போதம் மெய்கண்ட நாயனார் சிவஞான சித்தியார் அருள்நந்தி சிவாச்சாரியார் இருபா 20 அருள்நந்தி சிவாச்சாரியார் உண்மை விளக்கம் திருவதிகை மணவாசங்கடந்தார் சிவப்பிரகாசம் உமாபதி சிவாச்சாரியார் திருவருட்பயன் உமாபதி சிவாச்சாரியார் வினா வெண்பா உமாபதி சிவாச்சாரியார் போற்றி பற்றொடை உமாபதி சிவாச்சாரியார் கொடிக்கவி உமாபதி சிவாச்சாரியார் நெஞ்சுவிடு தூது உமாபதி சிவாச்சாரியார் உண்மை நெறி விளக்கம் உமாபதி சிவாச்சாரியார் சங்கற்ப நிராகரணம் உமாபதி சிவாச்சாரியார் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் காரைக்கால் அம்மையார் திருவிரட்டை மணிமாலை காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையார் திருக்கைலாய ஞான உலா சேரமான் பெருமாள் நாயனார் கோயில் நான்மணி மாலை பட்டினத்தடிகள் திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி 12 திருமுறைகள் தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி 4000 திவ்ய பிரபந்தம் தொகுத்தவர் நாதமுனிகள் திருத்தொண்ட தொகை சுந்தரர் வில்லி பாரதம் வில்லிபுத்தூராழ்வார் நலவெண்பா புகழேந்தி விநாயக புராணம் வீர கவிராயர் மச்ச புராணம் வடமலையப்பர் முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார் இரண்டாம் திருவந்தாதி பூதத்தாழ்வார் மூன்றாம் திருவந்தாதி பேயாழ்வார் திருச்சந்த விருத்தம் திருமலிசை ஆழ்வார் திருவாய்மொழி நம்மாழ்வார் திருவாசிரியம் நம்மாழ்வார் திருவிருத்தம் நம்மாழ்வார் பெரிய திருவந்தாதி நம்மாழ்வார் பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருப்பாவை ஆண்டாள் நாச்சியார் திருமொழி ஆண்டாள் திருப்பள்ளி எழுச்சி தொண்டரடி பொடியாழ்வார் சிறிய திருமடல் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமடல் திருமங்கை ஆழ்வார் திருப்புகழ் அருணகிரிநாதர் புறப்பொருள் வெண்பா மாலை ஐயனாரிதனார் நந்திக்கலம்பகம் ஆசிரியர் இல்லை கலிங்கத்து பரணி செயங்கொண்டார் மூவருலா ஒட்டக்கூத்தர் தக்கையாக பரணி ஒட்டக்கூத்தர் பிங்களந்தை பிங்கள முனிவர் தில்லை கலம்பகம் இரட்டை புலவர் திருவானைக்கா உலா காளமேக புலவர் மோகவதை பரணி தத்துவராயர் தமிழ்விடு தூது ஆசிரியர் இல்லை கொக்கோகம் வரதுங்கராம பாண்டியன் திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி வரதுங்கராம பாண்டியன் மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் குமரகுருபரர் குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் ஒட்டக்கூத்தர் மாறன் அகப்பொருள் திருக்குறுகை பெருமாள் திருக்குற்றால குறவஞ்சி திரிகூட ராசப்ப கவிராயர் தொண்டை மண்டல சதகம் படிக்காசு புலவர் முக்கூடர் பல்லு ஆசிரியர் இல்லை கூலப்ப நாயக்கன் காதல் சுப்ரதீப கவிராயர் தணிக்கை புராணம் கச்சியப்ப முனிவர் ராம நாடகம் அருணாச்சல கவிராயர் சின்ன சீரா பனு அகமது மரைக்காயர் சீரா புராணம் உமறு புலவர் திருநாகூர் திரிபந்தாதி செய்குத்தம்பி பாவலர் வேதியர் ஒழுக்கம் வீரமாமுனிவர் பரமார்த்தகுரு கதை வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர் சதுரகராதி வீரமாமுனிவர் தேம்பாவணி வீரமாமுனிவர் திருக்காவலூர் கலம்பகம் வீரமாமுனிவர் திராவிட ஒப்பிலக்கணம் கால்டுவெல் இரட்சண்ய யாத்திரிகம் எச்.ஏ. கிருட்டிணப்பிள்ளை பெத்லகேம் குறவஞ்சி வேதநாயக சாஸ்திரி கருணாமிர்த சாகரம் ஆபிரகாம் பண்டிதர் திருவருட்பா ராமலிங்க அடிகள் மதிவாணன் பரிதிமாற் கலைஞர் ரூபாவதி பரிதிமாற் கலைஞர் கலாவதி பரிதிமாற் கலைஞர் மான விஜயம் பரிதிமாற் கலைஞர் நாடகவியல் பரிதிமாற் கலைஞர்
என் சரித்திரம் உ.வே. சாமிநாத ஐயர். புதியதும் பழையதும் உ.வே. சாமிநாத ஐயர். நந்தனார் சரித்திரம் கோபாலகிருஷ்ண பாரதி. பவளக்கொடி சங்கரதாஸ் சுவாமிகள். பிரகலாதன் சங்கரதாஸ் சுவாமிகள். சிறு தொண்டர் சங்கரதாஸ் சுவாமிகள். லவகுசா சங்கரதாஸ் சுவாமிகள். கதரின் வெற்றி பாவலர் தோ. பொ. கிருஷ்ணசாமி. பம்பாய் மெயில் பாவலர் தோ. பொ. கிருஷ்ணசாமி. மனோகரா பம்மல் சம்பந்த முதலியார். கள்வர் தலைவன் பம்மல் சம்பந்த முதலியார். வேதாள உலகம் பம்மல் சம்பந்த முதலியார். சபாபதி பம்மல் சம்பந்த முதலியார். லங்கேஸ்வரன் ஆர்.எஸ். மனோகர். சாணக்கிய சபதம் ஆர்.எஸ். மனோகர். யாழ் நூல் சுவாமி விபுலானந்தர். புதிய ஆத்திச்சூடி பாரதியார். கண்ணன் பாட்டு பாரதியார். குயில் பாட்டு பாரதியார். பாஞ்சாலி சபதம் பாரதியார். சந்திரிகையின் கதை பாரதியார். ஞானரதம் பாரதியார். சுதேச கீதங்கள் பாரதியார். நவதந்திர கதைகள் பாரதியார். சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் பாரதிதாசன். புரட்சிக் கவி பாரதிதாசன். எதிர்பாராத முத்தம் பாரதிதாசன். குடும்ப விளக்கு பாரதிதாசன். இருண்ட வீடு பாரதிதாசன். பாண்டியன் பரிசு பாரதிதாசன். தமிழியக்கம் பாரதிதாசன். காதலா கடமையா பாரதிதாசன். குறிஞ்சித்திட்டு பாரதிதாசன். வள்ளுவர் உள்ளம் பாரதிதாசன். இளைஞர் இலக்கியம் பாரதிதாசன். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். தமிழச்சியின் கத்தி பாரதிதாசன். கலைக்கூத்தியின் காதல் பாரதிதாசன். பிசிராந்தையார் பாரதிதாசன். மணிமேகலை வெண்பா பாரதிதாசன். கண்ணகி புரட்சி காப்பியம் பாரதிதாசன். குடிமக்கள் காப்பியம் தோ. பொ. மீனாட்சி சுந்தரம். குலசேகரர் தோ. பொ. மீனாட்சி சுந்தரம். தமிழ்மொழி வரலாறு தோ. பொ. மீனாட்சி சுந்தரம். ராவண காவியம் புலவர் குழந்தை. பாரத சக்தி மகா காவியம் சா. து. க. யோகியார். ஆசிய ஜோதி கவிமணி தேசிக விநாயகனார். உமர்கய்யாம் பாடல்கள் கவிமணி தேசிக விநாயகனார். மருமக்கள் வழி மான்மியம் கவிமணி தேசிக விநாயகனார். மலரும் மாலையும் கவிமணி தேசிக விநாயகனார். காந்தளூர் சாலை கவிமணி தேசிக விநாயகனார். என் கதை கவிமணி தேசிக விநாயகனார். தமிழன் இதயம் கவிமணி தேசிக விநாயகனார். கவிதாஞ்சலி கவிமணி தேசிக விநாயகனார். இலக்கிய இன்பம் கவிமணி தேசிக விநாயகனார். தமிழ் தேர் கவிமணி தேசிக விநாயகனார். காந்தி அஞ்சலி கவிமணி தேசிக விநாயகனார். மலைக்கல்லன் கவிமணி தேசிக விநாயகனார். அவனும் அவளும் கவிமணி தேசிக விநாயகனார். சங்கொலி கவிமணி தேசிக விநாயகனார். கவியின் கனவு எஸ்.டி. சுந்தரம். மன்னியல் சிறுதேர் மு. கதிரேசு செட்டியார். வ.உ.சி. வாழ்க்கை வரலாறு பரவிசு நெல்லையப்பர். காந்திமகான் கதை கொத்தமங்கலம் சுப்பு. பொங்கல் பரிசு வாணிதாசன். தமிழச்சி வாணிதாசன். தீர்த்த யாத்திரை வாணிதாசன். மாங்கனி கண்ணதாசன். ஆட்டனத்தி கண்ணதாசன். ஆதிமந்தி கண்ணதாசன். அர்த்தமுள்ள இந்து மதம் கண்ணதாசன். சேரமான் காதலி கண்ணதாசன். தைப்பாவை கண்ணதாசன். வனவாசம் கண்ணதாசன். வேலங்குடி திருவிழா கண்ணதாசன். ராஜதண்டனை கண்ணதாசன். இயேசு காவியம் கண்ணதாசன். சிவகங்கை சீமை கண்ணதாசன். சிங்காரி பார்த்த சென்னை கண்ணதாசன். கவிதாஞ்சலி கண்ணதாசன். பாடும் குயில் முடியரசன். பூங்கொடி முடியரசன். காவிய பாவை முடியரசன். வீரகாவியம் முடியரசன். சிக்கனம் முடியரசன். தேன்மலை சுரதா. துறைமுகம் சுரதா. சுவரும் சுண்ணாம்பும் சுரதா. சாவின் முத்தம் சுரதா. சிரிப்பின் நிழல் சுரதா. உதட்டில் உதடு சுரதா. பாரதியின் அறிவியல் பார்வை வ. செ. குழந்தைசாமி. குலோத்துங்கன் கவிதைகள் வ. செ. குழந்தைசாமி. உதிரிப்பூக்கள் மு. உலகநாதன். வாழ்விழி மு. உலகநாதன்.
கிளிக்குஞ்சு நா. பிச்சமூர்த்தி, பூக்காரி நா. பிச்சமூர்த்தி, வழித்துணை நா. பிச்சமூர்த்தி, கிளிக்கூண்டு நா. பிச்சமூர்த்தி, காட்டுவாத்து நா. பிச்சமூர்த்தி, எதிர்நீச்சல் நா. பிச்சமூர்த்தி. நிலவுப்பூ சிற்பி, சர்ப்பயாகம் சிற்பி, மௌன மயக்கங்கள் சிற்பி, மௌனம் சிற்பி, இளைய மகன் சிற்பி. கனவுகள் + கற்பனைகள் = காகிதங்கள் மீரா, மறிக்கொழுந்து மீரா, பருத்தி விதை மீரா, ஊசிகள் மீரா, பால் வீதி அப்துல் ரகுமான், நேயர் விருப்பம் அப்துல் ரகுமான், ஓர் ஆமையின் வருகை எழில் முதல்வன், சூரிய பிறைகள் ஈரோடு தமிழன்பன், ஊமை வெயில் ஈரோடு தமிழன்பன். கருப்பு மலர்கள் நா. காமராசன், நாவல் பழம் நா. காமராசன், ஒரு கைதியின் டைரி நா. காமராசன், ஆப்பிள் கனவு நா. காமராசன், சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் நா. காமராசன், மகா காவியம் நா. காமராசன். சுதந்திர தினத்தில் நா. காமராசன், தாஜ்மகாலும் ரொட்டித்துண்டும் நா. காமராசன், சூரியகாந்தி நா. காமராசன், மலைப்புறம் நா. காமராசன், ஜீவரத்தினம் நா. காமராசன். கண்ணீர் பூக்கள் மு. மேத்தா, நடந்த நாடகம் மு. மேத்தா, ஊர்வலம் மு. மேத்தா, நந்தவன நாட்கள் மு. மேத்தா, முகத்துக்கு முகம் மு. மேத்தா, திருவிழாவில் தெருப்பாடகன் மு. மேத்தா, ஒரு வானம் இரு சிறகு மு. மேத்தா, மனச்சிறகு மு. மேத்தா, வெளிச்சம் வெளியே இல்லை மு. மேத்தா, காத்திருந்த காற்று மு. மேத்தா. தண்ணீர் தேசம் வைரமுத்து, கவிராஜன் கதை வைரமுத்து, திருத்தி எழுதிய தீர்ப்புகள் வைரமுத்து, கொடிமரத்தின் வேர்கள் வைரமுத்து, இதுவரை நான் வைரமுத்து, இன்னொரு தேசிய கீதம் வைரமுத்து, வானம் தொட்டுவிடும் தூரம் வைரமுத்து, சலவைக்கு போடாத ஜனநாயகம் வைரமுத்து, இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல வைரமுத்து, இந்த குளத்தில் கல்லெறிந்தவர்கள் வைரமுத்து, மீண்டும் தொட்டிலுக்கு வைரமுத்து, மௌனத்தின் சப்தங்கள் வைரமுத்து. மாணிக்கவாசகர் வரலாறு மறைமலையடிகள், வேளிர் வரலாறு மு. ராகவ ஐயங்கார், முருகன் அல்லது அழகு திரு.வி.க., மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் திரு.வி.க., மாணவர் ஆற்றுப்படை சி. லக்குவனார். தம்பிக்கு மு. வரதராசனார், அகல் விளக்கு மு. வரதராசனார், கரித்துண்டு மு. வரதராசனார், கல்லோ காவியமோ மு. வரதராசனார், தமிழ் இலக்கிய வரலாறு மு. வரதராசனார், மாலை மு. வரதராசனார், வாடா மலர் மு. வரதராசனார். மலர்விழி மு. வரதராசனார், பெற்ற மனம் மு. வரதராசனார், செந்தாமரை மு. வரதராசனார், நெஞ்சில் ஒரு முள் மு. வரதராசனார், கவலை மு. வரதராசனார், மண் குடிசை மு. வரதராசனார். பிள்ளையார் காப்பாற்றினார் ராஜாஜி, ஓர் இரவு அண்ணா, வேலைக்காரி அண்ணா, பேய் ஓடிப்போச்சு அண்ணா, அன்னதானம் அண்ணா, செவ்வாழை அண்ணா, பார்வதி பி.ஏ. அண்ணா, குமாஸ்தாவின் பெண் அண்ணா, குளத்தங்கரை அரசமரம் வ.வே.சு. ஐயர். அலை ஓசை கல்கி, சிவகாமியின் சபதம் கல்கி, பொன்னியின் செல்வன் கல்கி, சாரதையின் தந்திரம் கல்கி, தியாக பூமி கல்கி, கள்வனின் காதலி கல்கி, பார்த்திபன் கனவு கல்கி, சோலைமலை இளவரசி கல்கி, மகுடபதி கல்கி, அமரதாரா கல்கி. தேரோட்டி மகன் பி.எஸ். ராமையா, சிற்பியின் நரகம் புதுமை பித்தன், பொன் நகரம் புதுமை பித்தன், அன்று இரவு புதுமை பித்தன், கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் புதுமை பித்தன், சாப விமோசனம் புதுமை பித்தன், பிரதாப முதலியார் சரித்திரம், மாயூரம் வேதநாயகம் பிள்ளை, பிரேம கணபதியம் சு. வை. குருசாமி சர்மா.
மந்திரிகுமாரி மு. கருணாநிதி, சங்கத்தமிழ் மு. கருணாநிதி, மணிமகுடம் மு. கருணாநிதி, பூம்புகார் மு. கருணாநிதி, குறளோவியம் மு. கருணாநிதி, காகிதப்பூக்கள் மு. கருணாநிதி, ரோமாபுரி பாண்டியன் மு. கருணாநிதி, தென்பாண்டி சிங்கம் மு. கருணாநிதி, பொன்னர் சங்கர் மு. கருணாநிதி, ஒரே ரத்தம் மு. கருணாநிதி. யாருக்காக அழுதாள் ஜெயகாந்தன், அக்னி பிரவேசம் ஜெயகாந்தன், யுக சந்தி ஜெயகாந்தன், ரிஷி மூலம் ஜெயகாந்தன், சுந்தரகாண்டம் ஜெயகாந்தன், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் ஜெயகாந்தன், சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன். குறிஞ்சி மலர் நா. பார்த்தசாரதி, சமுதாய வீதி நா. பார்த்தசாரதி, துளசி மாடம் நா. பார்த்தசாரதி, பொன் விலங்கு நா. பார்த்தசாரதி, பொய் முகங்கள் நா. பார்த்தசாரதி, பாண்டிமாதேவி நா. பார்த்தசாரதி. கயல்விழி அகிலன், வேங்கையின் மைந்தன் அகிலன், சிநேகித பெண் அகிலன், புது வெள்ளம் அகிலன், சித்திரப்பாவை அகிலன், நெஞ்சின் அலைகள் அகிலன், பெண் அகிலன். மரப்பசு ஜானகிராமன், அம்மா வந்தாள் ஜானகிராமன், செம்பருத்தி ஜானகிராமன், மோகமுள் ஜானகிராமன், வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன், குறிஞ்சித்தேன் ராஜம் கிருஷ்ணன், அலைவாய்க்கரையில் ராஜம் கிருஷ்ணன், சேற்றில் மனிதர்கள் ராஜம் கிருஷ்ணன். தந்திரபூமி இந்திரா பார்த்தசாரதி, பத்மாவதி சரித்திரம் மாதவையா, சிற்பச் செந்நூல் வை. கணபதி, காலடி ஓசை தமிழ் வாணன், பத்தினி கோட்டம் ஜெக சிற்பி, கடல் புறா சாண்டில்யன், தலைமுறைகள் நீல பத்மநாபன், உறவுகள் நீல பத்மநாபன், பள்ளிகொண்டபுரம் நீல பத்மநாபன். எட்டுத்தொகை தொகுத்தவர்களும் தொகுப்பித்தவர்களும் ஐங்குறு நூறு, தொகுத்தவர் கூடலூர் கிழார், தொகுப்பித்தவர் யானைக்கட்சை மந்தரஞ்சேரல் இரும்பொறை. குறுந்தொகை தொகுத்தவர் பூரிகோ, நற்றிணை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன், அகநானூறு தொகுத்தவர் உருத்திர சன்மர், தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி, கலித்தொகை தொகுத்தவர் நல்லந்துவனார், புறநானூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் 3 நூல்களுக்கும் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் இல்லை. 10 பாட்டு நூல்களும் ஆசிரியர்களும் திருமுருகாற்றுப்படை நக்கீரர், பாட்டுடை தலைவர் முருகன், பொருணராற்றுப்படை முடத்தாம கண்ணியார், பாட்டுடை தலைவர் கரிகாலன், சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார், பாட்டுடை தலைவர் நல்லிய கோடன், பெரும்பானாற்றுப்படை உருத்திரங்கண்ணனார், பாட்டுடை தலைவர் இளந்திரையன், மலைபடுகடாம் பெருங்கௌசிகனார், பாட்டுடை தலைவர் நன்னன்செய் நன்னன். மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார், பாட்டுடை தலைவர் நெடுஞ்செழியன், முல்லைப்பாட்டு ந. பூதனார், குறிஞ்சிப்பாட்டு கபிலர், பட்டினப்பாலை உருத்திரங்கண்ணனார், நெடுநல் வாடை நக்கீரர். 18 கீழ்க்கணக்கு நூல்கள். இதில் அறநூல்கள் 11, புறநூல் 1, அகநூல்கள் 6. அறநூல்கள் 11. திருக்குறள் திருவள்ளுவர், நாலடியார் சமண முனிவர்கள், நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார், இனியவை 40 பூதஞ்சேந்தனார், இன்னா 40 கபிலர், பழமொழி 3 அரையனார், ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிழார், திரிகடுகம் நல்லாதனார், சிறு பஞ்சமூலம் காரியாசன், ஏலாதி கனி மேதாவியார், புறநூல் 1, களவழி 40 பொய்கையார். அகநூல்கள் 6. கார் 40 கண்ணன் கூத்தனார், ஐந்திணை 50 மாறன் பொறையனார், ஐந்திணை 70 மூவாதியார், திணைமொழி 50 கண்ணன் சேந்தனார், திணைமாலை 150 கனி மேதாவியார், கைநிலை புல்லங்காடனார். ஐம்பெரும் காப்பியங்கள். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், மணிமேகலை சீத்தலை சாத்தனார், சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர், வளையாபதி ஆசிரியர் பெயர் இல்லை, குண்டலகேசி நாதகுத்தனார். ஐஞ்சிறுகாப்பியங்கள். சூளாமணி தோளாமொழி தேவர், யசோதர காவியம், நீலகேசி, உதயன குமார காவியம், நாககுமார காவியம். இந்த 4 நூல்களுக்கும் ஆசிரியர் பெயர் இல்லை.
பன்னிரு திருமுறைகள். முதல் 3 தேவாரம் திருஞான சம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டு. 4, 5, 6ஆம் தேவாரம் திருநாவுக்கரசர் 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் தேவாரம் சுந்தரர் 9ஆம் நூற்றாண்டு. 8ஆம் திருமுறை திருவாசகம் திருக்கோவையார் மாணிக்கவாசகர் 9ஆம் நூற்றாண்டு. 9ஆம் திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு திருமாளிகை தேவர் முதலிய 9 பேர்கள் எழுதியுள்ளனர். 10ஆம் திருமுறை திருமந்திரம் திருமூலர். 11ஆம் திருமுறை திருவாளவாய் உடையார் காரைக்கால் அம்மையார் முதலிய 12 பேர் எழுதியுள்ளனர். 12ஆம் திருமுறை திருத்தொண்டர் புராணம். இதனை சேக்கிழார் எழுதியுள்ளார். 63 நாயன்மார்களது வரலாறு ஆகும். 4000 திவ்ய பிரபந்தம். முதல் 1000ல் இடம்பெற்றுள்ளவை திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி, திருப்பாவை, நாச்சியார் திருமொழி, பெருமாள், திருச்சந்த விருத்தம், திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி, அமலநாதிபிரான், கண்ணினோன் சிறுதாம்பு. 2ஆம் 1000ல் இடம்பெற்றுள்ளவை பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம். 3ஆம் 1000ல் இடம்பெற்றுள்ளவை முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி, 4ஆம் திருவந்தாதி, திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவெழுக்கூற்றிழுக்கை, பெரிய திருமடல். 4ஆம் 1000ல் இடம்பெற்றுள்ளவை திருவாய்மொழி. இலக்கண நூல்களும் ஆசிரியர்களும் அகத்தியர் அகத்தியம், தொல்காப்பியர் தொல்காப்பியம், புத்தமித்திரர் வீரசோழியம், வல்காயினார் வல்காயம், வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம், குணவீர பண்டிதர் நேமிநாதம் வெண்பா பாட்டியல், பவநந்தி நன்னூல். சுவாமிநாத தேசிகர் இலக்கண கொத்து, சிவஞான முனிவர் இலக்கண விளக்க சூறாவளி, சுவாமிநாத கவிராயர் சுவாமிநாதம், முத்துவீர உபாத்தியாயர் முத்துவீரியம், திருவேங்கடம் உவமான சங்கிரகம், வைத்தியநாத தேசிகர் இலக்கண விளக்கம், சா பாலசுந்தரனார் தென்னூல், சுப்பிரமணிய தீட்சிதர் பிரயோக விவேகம், வீரப்ப முதலியார் விருத்தப்பாவியல். இறையனார் இறையனார் அகப்பொருள், துரை கனக சபை தமிழ் இலக்கண கும்மி, வண்ணச்சரபம் தண்டபாணி அறுவகை இலக்கணம், திருமலைவேர் கவிராயர் மாணவர் தமிழ் இலக்கணம், திருத்தணிகை விசாகப் பெருமாள் அணி இலக்கணம், சுப்பையா தீட்சிதர் குவலயானந்தம், தண்டி அலங்காரம், முத்துசாமி சந்திரலோகம், திருவில்லிபுத்தூர் திருவேங்கடம் உவமான சங்கிரமம். நிகண்டுகளும் அதன் ஆசிரியர்களும். பரஞ்சோதியார் சிதம்பர பாட்டியல். திவாகர முனிவர் திவாகரம். இது முதல் நிகண்டாகும். பிங்கள முனிவர் பிங்களந்தை. இறைவனர் அகராதி நிகண்டு. காங்கேயர் உரிச்சொல் நிகண்டு கயாதரம். மண்டலபுருடர் சூடாமணி நிகண்டு. முத்துசாமி பிள்ளை நானார்த்த தீபிகை. அருமருந்து தேசிகர் அரும்பொருள் விளக்க நிகண்டு. ஈஸ்வர பாரதியார் சூளாமணி நிகண்டு. ஆண்டிப்புலவர் ஆசிரிய நிகண்டு. சிதம்பர கவிராயர் உசித சூடாமணி நிகண்டு. சுப்பிரமணி தேசிகர் கந்தசுவாமி நிகண்டு. ஔவையார் பிடவ நிகண்டு. கனகசபை புலவர் ஒரு சொல் பலபொருள் நிகண்டு. அதிவீரராம பாண்டியர் நைடதம். ஈஸ்வர கவி கூடமலை நிகண்டு. பரமானந்த பாரதி பாரதி நிகண்டு. வைத்தியலிங்கம் பிள்ளை சிந்தாமணி நிகண்டு. அருணாச்சல நாவலர் விரிவு நிகண்டு. கோபாலசாமி நாயக்கர் அபிதான தனிச்செய்யுள் நிகண்டு. நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும்? முனைவர் சேதுமணி மணியன். தவறின்றி தமிழ் எழுதுவோம். மா நன்னன். பச்சை நிழல் உதயசங்கர். குயில் பாட்டு பாரதியார். அதோ அந்த பறவை போல சா முகமது அலி. உலகின் மிகச்சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன். திருக்குறள் தெளிவுரை வ.உ.சி. சிறுவர் நாடோடி கதைகள் கி. ராஜநாராயணன். 6ஆம் திணை மருத்துவர் கு. சிவராமன். பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி. அன்றாட வாழ்வில் அறிவியல் சா. தமிழ்ச்செல்வன். காலம் ஸ்டீஃபன் ஹாக்கிங். சிறந்த சிறுகதைகள் 13. தமிழில் வள்ளிக்கண்ணன். குட்டி இளவரசன். தமிழில் வே. ஸ்ரீராம்.
ஆசிரியரின் டைரி தமிழில் எம்.பி. அகிலா, தேன்மலை சுரதா, திருக்குறள் நீதி இலக்கியம் கா. தா. திருநாவுக்கரசு, நாட்டார் கலைகள் ஆ. க. பெருமாள், என் கதை நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம், வேருக்கு நேர் ராஜம் கிருஷ்ணன், நாற்காலிக்காரர் நா. முத்துசாமி. அறமும் அரசியலும் மு. வரதராசனார், அபி கவிதைகள் அபி, வண்ணங்கள் எம். எஸ். உதயமூர்த்தி, யானை சவாரி பாவண்ணன், கல் மரம் திலகவதி, அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் நா. முருகேச பாண்டியன்.